தேவனுடைய வழி நடத்துதல், காட்ஸ் கைடன்ஸ் அப்படின்ற தலைப்பில் ஒரு செய்தியை நாம் ஆரம்பித்தோம். அதற்கு ஆதார வசனமாக ஏசாயா 48:17 நாம் வாசித்தோம். பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். நடக்க வேண்டிய வழியில நம்மை நடத்துகிறவர். இந்த உலகத்துல நாம பார்க்கிறோம், இயற்கையெல்லாம் விலங்குகள் எல்லாம் அது தன்னுடைய பாதையை அறிந்திருக்கிறது. இயற்கை, சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், மின்னல்களாகட்டும், மழையாகட்டும், சமுத்திரங்களாகட்டும், எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு பாதையை நிர்ணயித்து அந்த பாதையில் தான் பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்ல, அந்த ஆலோசனைய உலக தோற்றம் முதல் இந்த நாள் வரையில சகல சிருஷ்டிகளும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. நம்மை விட சின்ன அறிவு படைத்த பறவைகள் எல்லாம் தான் போகிற பாதையை சரியாய் அறிந்து சரியாய் பயணிக்கிறது. ஆனா மனுஷன் மாத்திரம் தேவன் அவனுக்காக வைத்திருந்த அந்த பாதையை மறந்து அவன் வழி விலகிட்டான் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். என்ன ஒரு பரிதாபமான நிலை அப்படின்னா, இந்த மனுஷனுக்கு தான் வழி விலகிட்டோன்றது தெரியாது. ஒண்ணு, நான் வழி விலகிட்டேன்றது தெரியாது. ரெண்டாவது, இப்ப பயணிக்கிறது தான் ரொம்ப சரியான வழி, நான் போற வழி எப்பவுமே ரொம்ப சரியானது என்று மனிதன் தனக்குள்ளே எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆகவே தான் போகிற பாதை சரியான வழி என்று அவன் எண்ணுகிறபடினால சரியான வழியை தேடுவதற்கு அவனுக்கு எண்ணம் இல்லாமல் இருக்கிறது. இது மூணாவது. சரியானது எதுன்றது அவனால் என்ன பண்ணவே முடியல, தேடவே முடியல, அல்லது தெரிந்து கொள்ளவே அவன் மனம் இல்லாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்துல ஏராளமான மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லா விதமான ஏற்ற இறக்கங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணிருக்கிறார்னா நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த பாதையில அவர் மிக சிறந்த வழிகாட்டியா இருக்கிறார். அப்ப அவரை மாதிரி சிறப்பா வழி நடத்தவே முடியாது நாம. அதனால தான் இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, வழி காட்டுறதோட நிறுத்திடாதீங்க, என்னை வழி நடத்தி அருளும் சொல்றார். நீங்க தூரத்துல இருந்து அங்கிருந்து லெப்ட் போ ரைட்டு போன்னு மேப் போட்டு கொடுத்துட்டு நீங்க ஒதுங்கிடாதீங்க, என்னை வழி நடத்தி அருளும் அப்படின்னு ஜெபம் பண்றார். அப்போ மூணாவது முக்கியமான காரியம், அவரை அறிந்து கொள்றதோட மாத்திரம் நிக்காம, ஆண்டவரே என்னை நடத்துங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். இந்த செய்தியை கேட்டவங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்க வழிகளை சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க என்னைக்கு சரியான பாதையில இன்னைக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். உங்க வாழ்க்கையை கொஞ்சம் சரியா நிதானிச்சு பாருங்க. சிலர்லாம் பாதி முக்காவாசி தூரம் வந்ததுக்கு பிறகு திரும்பி பார்த்தீங்கன்னா சரியா தான் வந்துகிட்டு இருக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியாது. அப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு வாழ்க்கைய சரியான வழிய நாம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த உலகத்துல ஏராளமான வழிகள் இருக்கிறது. அதான் போன வாரம் கூட சொன்னேன், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துல தெளிவா எழுதியிருக்கார் ஆண்டவர். நிறைய வழிகள் இருக்குது. அதுல சரியான வழிய, நல்ல வழிய, நித்தியத்திற்கு போகிற வழி அல்லது ஜீவ வழிய கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆகவே உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஜீவ வழிய கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி சில காரியங்களை உங்களோட பேச போகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அதிலே நடவுங்கள். நல்லா கவனிங்க, இதுல முக்கியமான 4 காரியங்கள் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுகிறது. வழிகளிலே நின்று. எல்லாரும் சொல்லுங்க, நின்று சொல்லுங்க, நின்று. நம்பர் ஒன், என்னுடைய குறிப்பு ஸ்டாண்ட் ஆர் ஸ்டாப். ஸ்டாண்ட் ஆர் ஸ்டாப். நீங்க நின்று நிக்கணும். முதல்ல வழிகளிலே நின்று. எல்லாரும் சொல்லுங்க, ஸ்டாண்ட் ஆர் ஸ்டாப். சொல்லுங்க, ஸ்டாண்ட் ஆர் ஸ்டாப். சொல்லுங்க, ஈஸியா தானே இருக்குது. ஸ்டாண்ட் ஆர் ஸ்டாப், நில்லுங்க முதல்ல. நம்பர் 2, ஸ்கேன் ஆர் சர்ச். நம்பர் 2, நீங்க வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து. சொல்லுங்க, கேட்டு விசாரித்து. கேட்டு விசாரித்து. நம்பர் 2, ஸ்கேன் ஆர் சர்ச். நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அதை பத்தி தேடணும்.
அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். அது எதுன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். நம்பர் த்ரீ see or select. எது என்று பார்த்து, நல்ல வழி எது என்று பார்த்து சொல்லுங்க. பார்த்து see or select. அது நீங்க சீன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா செலக்ட்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பார்த்து. நம்பர் 4 அதிலே நடவுங்கள். ஸ்ட்ரால் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மெதுவா நீங்க நடக்கணும்னு அர்த்தம். ஸ்ட்ரால், அதிலே நடவுங்கள். கவனிங்க. நம்பர் 1 ஸ்டாண்ட், நம்பர் 2 ஸ்கேன், நம்பர் 3 select, நம்பர் 4 ஸ்ட்ரால். இந்த 4 காரியங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது. தமிழ்ல சொல்றேன், கவனிங்க. தமிழ்ல சொல்றேன். நம்பர் 1 நில்லுங்கள். இரண்டாவது நிதானியுங்கள். நம்பர் 2 நிதானியுங்கள். நம்பர் 3 நிர்ணயியுங்கள். நம்பர் 4 நடவுங்கள். 4வது நடவுங்கள். இந்த 4 காரியத்தை இந்த வசனத்துல இருந்து பார்க்க போறோம். நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கை பாதையில நாம பயணிக்கும் பொழுது நாம இங்க பாருங்களேன், நமக்கு வாழ்க்கை இது ஒரு பாதை, இது ஒரு பயணம்னு தெரியாது. முதல்ல இந்த பாதையில தான் நாம போகணும்னு அதுவும் தெரியாது. நமக்கு என்னவோ பிறந்துட்டோம், வாழ்ந்துதான் தீரணும், வாழ்வோம் அப்படின்னு வாழ்வோம். இதுல நமக்கு ரொம்ப முக்கியமா பக்கத்துல இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்துப்போம். நான் அவனை மாதிரி வாழ்றேனா, இவனை மாதிரி வாழ்றனா, எங்க அப்பாவை மாதிரி வாழ்றனா, தாத்தாவை மாதிரி வாழ்றனா, என் சித்தி மாதிரி வாழ்றனா, மாமா மாதிரி வாழ்றனா, எழுத்து வீட்டுக்காரன் மாதிரி வாழ்றனா, பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி வாழ்றனா, இல்லைன்னா என் நண்பனை மாதிரி வாழ்றனா, என் எதிரிய மாதிரி வாழ்றனா, யார மாதிரி நான் வாழ்றேன். இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஒரு வாழ்க்கை சரியா நீங்க வாழ்ந்தீங்கன்னா நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த இளைப்பாறுதல் போது 2 இளைப்பாறுதல் இருக்குது. அது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் சொல்லும் பொழுது 2 இளைப்பாறுதல் பற்றி அங்க பேசுறாரு. நல்லா கவனிங்க. ஒரு இளைப்பாறுதல் பூமியில உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த பூமியில நீங்க சமாதானம் நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. அது ஒரு இளைப்பாறுதல். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நித்தியமா தேவனோடு செலவிடுகிற நித்திய இளைப்பாறுதல். 2 இளைப்பாறுதலை பற்றி மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எப்ப ஒரு மனுஷன் சரியான பாதையில பயணிக்கிறானோ அவனுக்கு பூமியிலேயும் இளைப்பாறுதல், மறுமையிலேயும் இளைப்பாறுதல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன் பாதை சரியா இருந்தா, உன் வழி சரியா இருந்தா, இங்கேயும் இளைப்பாறுதலான வாழ்க்கை, அங்கேயும் இளைப்பாறுதலான வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமா, உன் பாதை சரியா இருந்துச்சுன்னா இங்கேயும் இளைப்பாறுவ, நீ அங்கே என்ன பண்ணுவ? இளைப்பாறுவ. 2 இடத்திலேயுமே உனக்கு இளைப்பாறுதல் நிறைந்த வாழ்க்கை தான். இளைப்பாறுதல் இல்லாத வாழ்க்கை இருக்கவே இருக்காது. நான் அதை பத்தியே சொல்லுவேன். சிலருடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலே கிடையாது, ஒரே அலைச்சல் தான். வாழ்க்கையெல்லாம் நம்ம பாஷையில சொல்லணும்னா என்ன சொல்றது? வாழ்க்கையெல்லாம் லோன்னு லோல் பண்ற வாழ்க்கை. ஒரு நாள் நிம்மதியா, சமாதானமா, சந்தோஷமா, சுகமா வாழ்ந்த வாழ்க்கை கிடையவே கிடையாது. காலமெல்லாம் அலைச்சல், காலமெல்லாம் கண்ணீர், காலமெல்லாம் சங்கடம், எப்ப பாரு வேதனை, எப்ப பாரு புலம்பல், எப்ப பாரு அழுக. சிலருக்கு அப்படி இருக்கும் வாழ்க்கை. ஆனா வேதம் சொல்லுகிறது, இளைப்பாறுதலான வாழ்க்கையை கர்த்தர் உனக்காக எனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலான வாழ்க்கையை விரும்புறவங்க என்ன பண்ணணும்? முதல்ல என் வாழ்க்கையினுடைய வழி பாருங்க. சில நேரத்துல இவ்வளவு தூரம், சிலருக்கு இங்க 50-60 வயசுலாம் ஆயிட்டு இருக்குது, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. 50-60 வயசான வயசு ஒரு பிரச்சனை இல்லைங்க. இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற பாதை தேவனுடைய வழியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப என்ன பண்ண சொல்றாருன்னா, முதல்ல நின்று வழிகள்ல நில்லு. உன் பிரயாணத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுப்பா. உன் பிரயாணத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. நான் சொன்னேன் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தும் பொழுது சில நேரங்கள்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்துல என்ன பண்ணிடுவார்னா ஆல்ட் பண்ணிடுவார். வனாந்தரத்தை ஆல்ட் பண்ணிடுவார். எவ்வளவு நாள் ஹால்ட் பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, 1 நாள் 2 நாள்லாம் கிடையாது. சில நேரங்கள்ல மாச கணக்குல ஹால்ட் பண்ணிடுவாரு. சில நேரங்கள்ல வருஷ கணக்குல கூட சில இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா ஹால்ட் பண்ணிருக்காரு. ஏன் அவங்கள அப்படி ஹால்ட் பண்ணிட்டாரு?
ஏன் தெரியுமா? அவங்களுடைய பயணம் அடுத்த ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கும் பொழுது ரொம்ப சமாதானம் நிறைந்ததா அந்த பயணம் தொடர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நல்லா கவனிங்க, சில நேரங்கள்ல கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காம அப்படி நம்ம என்ன சொல்றோம், விதி விட்ட வழிபடி நான் பாட்டு போயிட்டே இருக்கிறேன், காலம் போற போக்குல நான் போயிட்டே இருக்கிறேன் இல்லையா? காகித ஓடம் போற மாதிரி அது எப்படி வச்சுன்னு போதும் அப்படியே நம்ம போயிடுவோம். வாழ்க்கை அப்படியே போட்டோம், வாழ்க்கை எப்படி போதோ போட்டோம். அது எங்கேயாவது எடுத்துன்னு போய் பெரிய கடல்ல தள்ளி விட்டுச்சுன்னா நாம என்ன ஆகும், போய் தொப்புறு விழுந்து சாவோம் அப்படின்னு சில ஆட்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அப்படிதான் வாழ்க்கை போல இருக்குது, அது பாட்டுக்கிட்டு போவோம், நாம அது பின்னாடியே போனோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல 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 இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையோட ஸ்டியரிங் உன் கையில இருக்குது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இது ஓடம் மாதிரி அடிச்சுன்னு போற வாழ்க்கை கிடையாது, கப்பல் மாதிரி திசை திருப்புகிற வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமா, ஓடம் மாதிரி அடிச்சுக்கிட்டு போற வாழ்க்கை நீ நினைச்சனா அது தப்பு. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கப்பலுடைய சுக்கானை கர்த்தர் உன் கரத்துல கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கையினுடைய பயணத்தை திசை மாற்றக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த காலை வேளையில நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்னன்னா, முதல்ல நம்முடைய வேகமா அப்படியே பாத்தீங்கன்னா உலகம் அப்படியே பரபரப்பா ஓடிட்டு இருக்குதுல்ல, அப்படியே பரபரப்பா ஓடிட்டு இருக்குது. காலைல எழுந்திருக்கிறது, அப்படியே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டுறது. நீங்க பாருங்க, 2025 ஆரம்பிச்சோம், அப்படியே டக்குன்னு 26 வந்துச்சு. இன்னும் ஓடிடும், இன்னும் கடற்கரை ஓடிடும். ஏன்னா வாழ்க்கை அவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்குது. காலைல எழுந்திருக்கிறது, ஸ்கூலுக்கு போறது, டியூஷன் போறது, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ், அப்படி இப்படி. இதுக்கிடையில சர்ச்சு வேற, சர்ச்சில் பாஸ்டர் வேற அதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துடுறாரு. இதெல்லாம் பண்ணி 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 நம்ம வாழ்க்கை எங்கேயோ பரபரப்பா போயிட்டு இருக்குதுல்ல. இந்த பரபரப்பான நேரத்துல கொஞ்சம் நில்லுங்கன்றார். ஸ்டாப், கொஞ்சம் நில்லுங்கப்பா, உன் ஆத்துமாவை கொஞ்சம் அமர பண்ணு. அமர பண்ணி என்ன என்ன யோசிக்க சொல்றாருன்னா, நீ போயிட்டு இருக்கிறிய, நீ டிராவல் பண்றிய, இந்த பாதை உன் இளைப்பாறுதலுக்கான பாதையான்னு முதல்ல பாரு, சமாதானத்துக்கு எதுவான பாதையான்னு பாரு, ஆசீர்வாதத்துக்கான பாதையான்னு பாரு. சில ஆட்களுக்கு இல்ல, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, போயிடணும் சாமி, போயிடணும் போயிடணும்னு எந்த பஸ்லயாவது யாருன்னா என்ன பண்ணுவ, எந்த ட்ரெயின்ல ஒன்னா யாருன்னா என்ன பண்ணுவ? சிலர் பாருங்க, மனசு விரக்தி ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க, நான் எங்கேயாவது போயிடலான்னு சென்ட்ரல்ல போய் எதையாவது ஒரு ட்ரெயின்ல போய் உக்காந்துக்கணும், அது எங்க போதோ போயிடணும். சிலர் இது மாதிரிலாம் பேசுறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டாங்க வாழ்க்கையில. விரக்தி ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரெயின் எங்க போகுதுன்னே தெரியாது, ஏறி உக்காந்துட்டேன், அப்புறம் தான் தெரிஞ்சுது அது எங்க போச்சுன்னு. ஆமா, ஜார்க்கண்ட் போய் நின்றுச்சு, சொத்துரும், அங்க போனா பாஷா வேற தெரியல, கேன்றான், யார சொல்லுது அதுல இல்ல. ஒரு கோபத்துல வந்துட்டேன், இவங்கெல்லாம் விட்டுட்டு கண்காணாத தேசத்துக்கு போகணும் தான் நான் வந்துட்டேன். அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி எங்க போறேன்னே தெரியாம பஸ்ல என்ன பண்ணக்கூடாது, ஏறவே கூடாது. ஏறினா கண்டக்டர் என்ன கேட்பாரு, எங்க போனோன்னு கேட்பாரு. ஆமாவா இல்லையா? என்ன சொல்றீங்க? கண்டக்டர் என்ன கேட்பாரு, எங்க போனோன்னு உங்களை தானே கேட்பாரு. எங்கேயாவது போன டிக்கெட்டை கொடுத்துட்றாரா? இப்ப இருக்கிற கண்டக்டர்லாம் அதான் பண்றான். ஏன் தெரியுமா? டிக்கெட் எல்லாம் இலவசம், எங்க வேணா போ, இந்த பஸ் இவ்வளவு, ஆமா நீ எங்க வேணா இறங்கிக்கலாம், எங்க போறாலும் அவர் கேட்கறது இல்லை, எங்க வேணா போ போ, ஏறி ஒரு 4 டிக்கெட்டை கீழ்ச்சி கையில கொடுத்துருவாரு, இறங்கு, இது இவ்வளவு தூரம் தான் போவோம், நீ அதுக்கு இடையில என்ன இறங்கலாம், இல்லைன்னா கூடவே வரதுனால வரலாம், கடைசி வரைக்கும் எங்க 2 பேரும் கம்பெனி கொடுக்கலாம். யாருக்கு? டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் கம்பெனி கொடுக்கறது கூப்பிட்டுக்கிறாரு. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க போற இடம் சரியா உங்களுக்கு தெரியலனா, டெஸ்டினேஷன் தெரியலனா, சேரும் இடம் தெரியலனா, உங்களுடைய பாதைய தயவு செய்து கொஞ்சம் நீங்க நின்னு நிதானிங்க. நான் எங்க தான் போயிட்டு இருக்கிறேன், எதை நோக்கித்தான் நான் பயணிக்கிறேன், என் வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரியலனா, இங்க தான் அவர் சொல்றாரு, கொஞ்சம் நின்று, எல்லாரும் சொல்லுங்க, வழியிலே நின்று நின்று. ஏன்னா நீங்க முக்கால்வாசி தூரம் வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா தப்பான ஒரு இடத்துக்கு போய் சேர்றதை விட, கவனிங்க, திரும்ப ரிட்டர்ன் போயிடலாம், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தப்பான ஒரு இடத்துக்கு போய் சேர்றதை விட திரும்பவும் பழைசுல இருந்து என்ன பண்ணலாம், முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்க கூடாதா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? தவறான இடத்துக்கு போய் சேர்றதை விட சரியான இடத்தை நோக்கி இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா தொடங்கலாம். ஒரு பயணத்தை புதுசா இன்னைக்கு ஆரம்பிக்கலான்றேன் நான்.
அப்படி ஆரம்பிக்கணும்னா, இல்லைன்னா நீ போற பாதையே தப்பு. நான் ஐயோ நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனே, அதுக்காக நீ போய் நான் நரகத்துக்கா போக முடியும்? இவ்வளவு தூரம் வந்துட்டேனே. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு சாப்பாடு சமைக்கிறீங்கன்னு வைங்களேன், செஞ்ச சாப்பாடு சில நேரத்துல ஏதோ ஒண்ணு தப்பான பொருட்களை போட்டா அந்த ஃபுட் பாய்சன் ஆயிடுதுன்னு வைங்களேன். சாப்பாடு சில நேரத்துல ஃபுட் பாய்சன் ஆயிடும் தெரியுமா? அப்ப ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அத என்ன பண்ணுவீங்க? கட்டாயம் சாப்பிட்டு தான் பண்ணுவீங்களா? அவ்வளவு காசு செலவு பண்ணி செஞ்சிருக்குது பிரதர், வேஸ்டா பண்றது? காசு செலவு பண்ணி செஞ்சிருந்தனால என்ன பண்ணணும்? சாப்பிட்டே ஆகணுமா? செத்து போயிடுவோம். அந்த காசெல்லாம் இப்ப பார்க்க கூடாது. இப்ப என்ன பண்ணிடணும்? அதை தூக்கி எவ்வளவு காசு ஆனாலும் கீழே போற்றணும். எவ்வளவு காசு ஆனான்னு, அதை விட ரொம்ப முக்கியமானது உயிர். அதுக்காக நான் பயணம் செஞ்சுதான் அவன்னு தவறான ஒரு பாதையில போய் கெட்டு போகணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பானது. நான் நரகத்துக்கு தான் போவேன், நான் சாபமான ஒரு வாழ்க்கையை தான் சூஸ் பண்ணுவேன், நான் தவறான ஒரு டெஸ்டினேஷனுக்கு நேரா தான் போவேன் அப்படின்னு விடாப்பிடியா போறது இருக்குல்ல, அதை விட ஒரு முட்டாள்தனமானது எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. பிரைஸ் காட், அல்லேலூயா. பெங்களூருக்கு போறதுக்கு கிளம்புறீங்க, கிளம்பி போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல டேக் டைவர்ஷன் எடுத்து வேற ரூட்டுக்கு போயிட்டீங்க, பஞ்சாப் போயிட்டீங்க. சரி வந்ததுதான் வந்தோம், பஞ்சாப் பார்த்துட்டு போயிடலான்னு போவீங்களா, இல்லை மறுபடியும் பெங்களூருக்கு ரிட்டர்ன் வருவீங்களா? சில ஆட்கள் போனா போகலாம், பஞ்சாபுக்கே போயிடலான்னு போயிடுவோம் பாருங்க. வேற என்ன பண்றது பிரதர், குஜராத்துக்கு எதுக்காக போயிடுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். என்ன பண்றது, ரூட்டு மாறிடுச்சு. அப்படிலாம் இல்லை, யூ டர்ன் எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில எந்த இடத்துலையும் யூ டர்ன் எடுக்கிறதுக்கு பெரிய தைரியமும் துணிச்சலும் வேணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. என்ன வயசானாலும், ஆமா எவ்வளவு லேட் ஆனாலும் லைஃப்ல யூ டர்ன் எப்ப எடுக்கணும்னா, இங்க பாருங்க, எப்ப எடுக்கணும்னா என் பாதை சரியில்லைன்னு புரிஞ்சிருச்சுன்னா, இல்ல இந்த வழி தப்பு, இது சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சதுன்னா யூ டர்ன் எடுக்கிறதுக்கான ஒரு கெத்து உங்களுக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப வழிகளில் நின்று முதல்ல ஸ்டாப், முதல்ல நில்லுங்க. அதனால எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய இழப்புகள், தோல்விகள், அவமானங்கள் என்ன வந்தாலும் பரவாயில்ல, சரியான ஒரு பாதையில நாம இன்றிலிருந்து கூட என்ன பண்ணலாம்னா பயணிக்க முடியும். கவனிங்க, அதுக்கு உங்களுக்கு 2-3 வசனங்களை நான் உங்களுக்கு உதாரணமாய் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், யோசுவா 7:6-9 வசனங்கள் வரையில நாம் வாசிப்போமானால், அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்துல 40 ஆண்டுகள் என்ன பண்றாருன்னா நடத்திக்கிட்டே வர்றாரு. நடத்திக்கிட்டே வந்து இப்ப மோசே மரிச்ச பிறகு யோசுவா தலைமை பொறுப்பெடுத்து இப்ப வெற்றிகரமா இவங்க என்ன பண்றாங்கன்னா யோர்தானை கடந்துட்டாங்க. யோர்தானை கடந்த உடனே ஜனங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, தேவனுடைய அபிஷேகம் இந்த யோசுவா மேல இருக்குது. ஏன்னா மோசே சிங்கடலை கடந்த மாதிரியே இந்த யோசுவா யோர்தானை கடக்கிறாரு, நம்ம கூட இப்ப கர்த்தர் இருக்கிறார், ஆகவே நம்ம ஜெயம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய சேலஞ்ச். யோர்தானை தாண்டினதுக்கு பிறகு எரிகோ ஒண்ணு வருது. அந்த எரிகோவையும் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர்ப்பரித்து வீழ்த்திடுறாங்க. எரிகோவினுடைய அலங்கம் விழுந்து போகுது. உடனே இப்ப டபுள் சந்தோஷம். ஐயோ நமக்கு கானான் ரொம்ப சீக்கிரத்துல என்ன ஆகும் போது சொந்தமாக போகுது அப்படின்னு நினைக்கிற நேரத்துல எரிகோவை விட ஒரு சின்ன பட்டணம், அந்த பட்டணத்துக்கு ஆயின்னு பேரு. அந்த பட்டணத்துக்கு பேருன்னா ஆய். நீங்க நினைக்கிற ஆய் இல்ல, அந்த ஊருக்கு பேரு அப்படி. அந்த பட்டணத்துக்கு ஆயின்னு பேரு. இந்த பட்டணத்துக்கு போகும்போது அங்க இருந்த யோசுவாவோட தளபதிகள் சொல்றாங்க, ஐயா இது ரொம்ப பெரிய ஊர் கிடையாது, நாம ஒரு 3000 பேர், ரொம்ப பேர் வேணாம், ஒரு 3000 பேர் நாங்க போய் சண்டை போட்டு இந்த ஊரை என்ன பண்ணிடுறோம் ஜெயிச்சிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 3000 பேர் நாங்க போனா அவனுங்களை காலி பண்ணிடுவோம்னு அவ்வளவு கான்பிடென்டா சொல்றாங்கன்னா அது எவ்வளவு சின்ன ஊரா இருக்கும்னு பாருங்களேன். இதே மாதிரி 3000 பேர் யுத்தத்துக்கு போறாங்க. நடந்ததை பாத்தீங்கன்னா அப்படியே அந்த 3000 பேரு அப்படியே வெட்டுண்டு யுத்தத்துல செத்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. திரும்ப ஒரு 3000 பேர் போறாங்க. அவ்வளவுதான், இஸ்ரவேல் ஜனங்க தோக்குறாங்க. என்னடா இது, வெறும் 3000 பேர் போனா
ஜெயிச்சிடலாம் நினைச்சா அடுத்தது தோல்வியா வந்துகிட்டு இருக்குது. இப்ப யோசுவா பார்த்தாரு, ஐயோ இதுக்கப்புறம் ஆளுங்களை அனுப்பி மறுபடியும் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் பேரையும் தோத்துக்கிட்டே இருந்தா ஜனங்களுக்குள்ள என்ன ஆயிடும், ஒரு பெரிய அவங்க மனசு ரொம்ப கரைஞ்சு போயிடும், ரொம்ப பயத்தினாலும் திகில்னாலும் நடுங்கிடுவாங்க. ஆகவே என்ன பண்ணிட்டார் தெரியுமா, இப்ப போய் ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்துட்டார், ஸ்டாப் பண்ணிட்டார். யுத்தம்லாம் பண்ணாத, நில்லு, ஏதோ சம்திங் ப்ராப்ளம், என்னவோ பிரச்சனை இருக்கு இங்க. அப்படியே நின்னுட்டாரு. ஆண்டவர் சமூகத்துல போய், ஆண்டவரே இவ்வளவு நாள் எங்களுக்காக நீங்க எங்களுக்கு முன்னாடி போனீங்க, யோர்தானை 2ஆ பிளந்தது, ஆண்டவரே நீங்க எங்க முன்னாடி வந்தீங்க, எரிகோவனுடைய மதில் சுவர் விழுந்தது, ஆனா சாதாரண இந்த ஆயி பட்டணத்துல நாங்க ஜெயிக்க முடியலையே, இந்த ஆயி பட்டணத்துக்கு முன்பதாக நாங்கள் தோற்று போயிருக்கிறோமே, எங்களுடைய ஜனங்கள் இங்க மரித்து போய் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்களேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, ஸ்டாப் பண்ணிட்டான். எல்லாம் ஸ்டாப், மொத்தமா ஸ்டாப். என்னவோ சம்திங் ராங். கவனிங்க, வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு தோல்வி, ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம், ஒரு காரியம் வரும்போது இல்ல, நாம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற காரியங்களை தொடர்ந்து செய்யாம ஸ்டாப் பண்ணணும். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். என்னவோ சம்திங் ராங், ஏதோ ஒண்ணு நடக்குது, என்னமோ நடக்குது, அது என்னன்னு பார்க்கணும். ஏன்னா நான் போயிட்டு இருக்கிற வழி சரியா இருந்ததுன்னா ஆண்டவர் இதை என்ன பண்ண மாட்டார்னா இதை அனுமதிக்கவே மாட்டாரு. இப்ப இது நடக்குதுன்னா என்னவோ ஒரு பிரச்சனை இருக்குது, கவனிக்கணும். நீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில எங்கேயாவது இழப்புகளை, தோல்விகளை, நஷ்டங்களை, அவமானத்தை நீங்க சந்திக்கிறீங்களா, கொஞ்சம் நில்லுங்க. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காதீங்க பரபரப்பா. கொஞ்சம் நின்று உங்க வழிய பாருங்க. நான் போற பாதை சரியா தான் போறேனா, என் பாதை இளைப்பாறுதலுக்கு நேரம் தான் என்னை கொண்டு போதா, என் பாதை சமாதானமான வழியா, என் பாதை ஆசீர்வாதமான வழியா அப்படின்னு கொஞ்சம் உங்களை நீங்க என்ன பண்ணுங்கன்னா நிதானித்து கொள்ளுங்கள். யோசுவா இங்க அதை நிதானிக்கிறார். அதை பற்றிய ஒரு தேடல் அவருக்கு வருது. ஏன் இந்த பிரச்சனை, ஏன் முழு இஸ்ரவேலருக்கும் தோல்வி, அந்த தோல்விக்கான காரணத்தை கண்டு அறிகிற வரைக்கும், அந்த தோல்விக்கான காரணத்தை இஸ்ரவேலரின் பாளையத்திலிருந்து அகற்றுகிற வரைக்கும் அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கல. நான் சொல்றேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில நஷ்டமடைந்து ஏமாற்றப்பட்டு இழப்புகளை சந்தித்து இன்னும் அதே காரியத்தை திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, நான் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஏன் நீங்கள் நின்று உங்கள் வழிகளை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க கூடாது? கர்த்தர் உங்க வழிகளை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிறார். விவேகி தன் வழிகளை சிந்தித்துக் கொள்ளுகிறான். போன வாரம் அதை நம்ம வாசிச்சோம் இல்லையா? விவேகி தன் வழிகளை சிந்திக்கிறான். கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடைய வழிகளையும் சீர்தூக்கி பார்க்கிறார். நீங்களும் நானும் ஏன் நம்முடைய வழிகள்ல எங்கேயாவது சறுக்கல்களோ, இழப்புகளோ, தோல்விகளோ வரும் பொழுது நாம ஏன் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம்? கொஞ்சம் நிப்போமே. இந்த டிவி ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் பாஸ் பட்டன் அமுக்கிவோம்ல, கொஞ்ச நேரம் நில்லு. அந்த மாதிரி உங்க ஓட்டத்துக்கு ஒரு பாஸ் பட்டனை பிரஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நில்லுங்க. ஏன்னா நீங்க ஓடுற பாதை சரியானதா என்பதை தயவு செய்து கண்டுபிடிப்பதற்கான ஒரு நேரம் எடுத்துங்க. ஒரு சின்ன பிரீத் எடுங்க. கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எங்கே என் ஓட்டத்தில் பிரச்சனை, எங்க என் பாதையில பிரச்சனை, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என் பாதை சரியா இருந்தா வேற எதுதான் பிரச்சனை அப்படின்றத கொஞ்சம் நிதானியுங்கள். யோசுவா நிதானிக்கிறாரு. ஆண்டவர் சமூகத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே என்னதான்ப்பா பிரச்சனை? ஆண்டவர் சொல்ற வரைக்கும் விழுந்து கிடந்தார்களாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்ற வரைக்கும் விழுந்து கிடந்தாங்க. ஆமேன். பிரைஸ் காட். எத்தனை பேர் ஆண்டவர் சொல்ற வரைக்கும் அப்படி விழுந்து கிடப்பீங்க? தேவன் நம்மளை கொண்டு போகாம அடுத்த ஸ்டெப் நாம போகணும்னு முயற்சி எடுக்க கூடாது. என் சுயபலத்துல, என் திறமையில, என் அறிவுல, என் ஞானத்துல எல்லாம் சாதிச்சிருவேன்னு நீங்க போனீங்கன்னா அதனுடைய முடிவுகள் இன்னும் பெரிய ஆபத்தாக, இன்னும் பெரிய தீங்காக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. So stop. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6
9 10. தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கவனிங்க, தாவீது ராஜாவான பிறகு அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆண்டவர் மேல பிரியம், ஆண்டவர் மேல ரொம்ப ஆசை. ஏன்னா அவர் பாருங்க, அவருடைய இருதயம் அப்படி நன்றினால் நிறையுது. ஒரு காலத்துல எங்க அப்பா அம்மா கூட என்ன பண்ணல, நேசிக்கல, என் தாய் தகப்பன் கூட என்னை சேர்த்து கொள்ளல, ஆனா இந்த கர்த்தர் என்ன பண்ணாரு, சேர்த்து கொண்டார். சாதாரண ஒரு ஆடுகளுக்கு பின்பாக அலைந்த என்ன ஆண்டவர் தெரிந்தெடுத்து இந்த முழு இஸ்ரவேல் ஜனத்தின் மேல என்ன ராஜாவா மாத்தி இருக்கிறாரு. இந்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம இந்த உடன்படிக்கை பெட்டிய கொண்டு வந்து, அந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவருடைய சமூகம். ஆகவே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து நாம நம்ம தேசத்துல நம்ம நகரத்துல அதை வைக்கலாம். சவுலின் நாட்கள்ல நாம அதை தேடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய டீம் செட் பண்ணி ஜனங்க எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த ராஜா நல்ல ராஜா, ஆண்டவரை தேடுறாரு, ஆண்டவரை ஆராதிக்கிறாரு, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் தராருன்னு ஜனங்க எல்லாம் நினைக்கிறாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றதுக்கு மேல தாளத்தோட பெரிய ஆடல் பாடலோட ஜனங்கள்லாம் போறாங்க. அன்னைக்கு பாருங்க, முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பெருசா அரவரைச்சிட்டு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அந்த ரதத்துல இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரும் பொழுது அதை சுமந்துக்கிட்டு வர்ற ஒரு ஆசாரியனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல கர்த்தர் அவனை கொன்றாருன்னு இருக்கும் வசனம். உடனே நீங்க நினைச்சிடுவோம் கர்த்தர் கொல்லுவாரான்னு. வசனம் அப்படி எழுதி இருக்குது. அந்த இடத்த நீங்க அந்த மாதிரி இடம்லாம் வரும்போது கொஞ்சம் கவனமா படிக்கணும். கர்த்தர் தான் கொன்றாரா இல்ல அவனை கொன்றது என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. இப்ப அந்த ஊசான்றவர் செத்து போயிட்டாரு. எப்படி இருக்கும்? எல்லா ஜனங்களும் ஒரே அலறல். ஏன்னா அடுத்து யாரும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட போறதுக்கு பயப்படுறாங்க. கிட்ட போனா அந்த உடன்படிக்கை பெட்டி மற்றவங்களெல்லாம் கொன்றுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம், இருதயத்துல திகில். இப்ப தாவீதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பரிபோன உயிருக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆண்டவருக்கு பிரியமா இது இருக்குமா, பிரியம் இல்லாத இருக்குமா? நான் உடன்படிக்கை எடுத்துட்டு வந்தது நான் ஒரு நல்ல மனசோட தானே செஞ்சேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை உயர்த்தணும், ஆண்டவரை கனப்படுத்தணும் நினைச்சுதானே செஞ்சேன். இது ஒரு பெரிய தப்பாயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஜனங்க எல்லாருக்கும் மத்தியில, பிரபுக்கள் மத்தியில, மந்திரிகள் மத்தியில, அமைச்சர்கள் மத்தியில அவர் இந்த தாவீதுக்கு பெரிய வெக்கமா போயிடுச்சு. எப்படியாவது தூக்கிட்டு போயிடலாமா? தாவீது சொல்றார், நோ 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 நோ, ஸ்டாப், இங்கேயே வச்சிடு. எங்க அடி விழுந்ததோ அங்கேயே வச்சிடு. அங்க ஒருத்தர் வீட பாக்குறாரு, அப்பா சாமி இதுல இருந்து இது ஒரு ஸ்டெப் கூட நான் எழுதிட்டு போக மாட்டேன், அங்கேயே நில்ல, ஸ்டாப். எந்த ப்ராஜெக்ட நீங்க பண்ணாலும் அதுல எங்கேயாவது திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனையை நீங்க பாக்குறீங்களா, அதுல லாஸ், அதுல அவமானம், அது எவ்வளவு பெரிய அவமானமா இருந்தாலும் அங்க ஸ்டாப், அங்க நிறுத்து. அது ஒரு அடி கூட எடுக்கல. அதை திரும்பவும் அங்கிருந்து எடுக்கிறதுக்கு இவர் என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி லேவியர்கள் எல்லாம் அழைச்சு, உங்களை தயவு செய்து பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. ஏன் போன முறை நமக்கு அடி விழுந்துச்சு, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறார், எல்லாத்தையும் தேடுறார். தேடி 2 நாளாகமத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, போன முறை எதனால நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு பெரிய அடி விழுந்துச்சு, நாம செஞ்ச தப்பு என்ன கண்டுபிடிக்கிறாரு. என் வழி எப்ப தேவனுக்கு பிரியம் இல்லாததா மாறுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சு இல்ல பாருங்களேன். அதுக்கு பிறகு அங்க ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து அந்த உடன்படிக்கையை பெற்றிய தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம என் பாயிண்ட் என்ன, ஒரு அடி விழுந்த உடனே தாவீது அங்கே நின்றுட்டாரு, ஸ்டாப். அதுக்கப்புறம் மூவ் பண்ணல. தாவீதுக்கு திறமை இருந்தது, தாவீதுக்கு அறிவு இருந்தது, தாவீதுக்கு வல்லமை இருந்தது. ஒரு பெரிய ராஜா தான் ஒரு உடன்படிக்கை பெட்டிய, நல்லா கவனிங்க, ஒரு நாளுக்கு 3 பெட்டிய எதையாவது ஒரு பெரிய ட்ரக்கை பிடிச்சு தூக்கிட்டு வர்றது தாவீதுக்கு ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. ஒருத்தன் செத்தான்னா இன்னும் ஒரு 10 பேரை பலி கொடுத்தாவது அதை தூக்கிட்டு வருவோன்னு செஞ்சு இருக்கிறதுக்கு தாவீதுக்கு முடியும். ஆனா தாவீது இங்கே நிற்கிறான்.
நான் சொல்றேன், எந்த ஒரு செயலையும் நாம் செய்ய முடியும் என்பதற்காக செய்வது தவறானது. எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு ஆற்றல் இருக்கிறது, எனக்கு வல்லமை இருக்கிறது என்பதனாலேயே நான் சகலத்தையும் செய்துவிட முடியும் என்று நீங்கள் முன்னேறி செல்லாதிருங்கள். நீங்கள் போகிற பாதையில தயவு செய்து கொஞ்சம் நில்லுங்க. உங்க பாதையில கொஞ்சம் நில்லுங்கய்யா. ஏன்னா நீங்க இந்த சின்னதா பிரச்சனைகள் வரும் பொழுது இல்ல, அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பீர்களானால் அதற்கு பின்னாடி உங்களுடைய மனம், ஏன் இந்த விழுகை, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த இழப்புகள் என்பதை உங்க உள்ளம் கொஞ்சம் ஆழமாய் நிதானிக்குமானால் ஆண்டவர் அதற்கான பதில உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்து, இந்த இடம் தான் தோல்விக்கான காரணம், இதை நீ சரி செய்தா, இங்க மனம் திரும்பினா, இங்க நீ விட்டு கொடுத்தா இந்த தோல்வியை நான் ஜெயமா மாத்துவேன், இந்த இழப்புகளை நான் ஆசீர்வாதமா மாத்துவேன், இந்த வியாதியை நான் சுகமா மாத்துவேன்னு கர்த்தர் உன் வாழ்க்கையில சகலத்தையும் நன்மையா முடிய பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. கவனிங்க, இன்னொரு சம்பவத்தை படிங்க. யாத்ராகமம் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நேராக நாம் போலாம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 33:15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரோ. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசே வழி நடத்திட்டு வந்துகிட்டே இருக்கிறார். வந்துகிட்டே இருக்கும் பொழுது ஒரு 40 நாள் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மோசே பாப்பா மலை மேல வா, சில முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி எல்லாம் கட்டணும், அதுக்குள்ள இருக்கிற பனிமுட்டுகள் எல்லாம் எப்படி செய்யணும்னு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மோசேயை அழைத்து ஒரு 40 நாள் இந்த மோசேய அழைச்சிட்டு போறாரு. இந்த 40 நாளும் இந்த ஜனங்களை அவர் யார்கிட்ட விட்டு போறாருன்னா வேற யார்கிட்டயே விட்டு போல. அவர் ஒரு பிரதான ஆசாரியர் ஆரோனை நம்பி, இப்ப இந்த ஜனங்களை நீ கொஞ்சம் பாத்துக்க, இந்த ஜனங்களுடைய பிரச்சனைகள் என்ன எதுன்னு கேளு அப்படின்னு விட்டுட்டு போறாரு. ஆனா பாருங்களேன், எப்பவுமே இந்த மக்களை ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒரு அனாயிண்டிங் இருக்குது, ஒரு அபிஷேகம் இருக்குது. இவரோட அனாயிண்டிங், ஆரோனுடைய அபிஷேகம்ல கூடாரத்துக்கு உள்ள வேலை செய்யும். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, வேற யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாது. இந்த ஆரோனும் ஆரோனுடைய குமாரனும் அதுக்குன்னு பிரித்தெடுத்து பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும், போகணும். ஆனா இங்க மக்களை மேனேஜ் பண்றதுக்கு இல்ல, ஆரோனால முடியல. ஜனங்க ஒரு விதத்துல அழுத்தம் கொடுக்குறாங்களா, அதை சமாளிக்கிறதுக்கு தெரியல. மோசேக்கு சமாளிக்க முடிஞ்ச அளவுக்கு ஆரோனால என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல. உடனே என்ன பண்ணிட்டார் தெரியுமா, இந்த ஜனங்களுடைய சொல் பேச்சை கேட்டு ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு, அந்த கண்ணுக்குட்டி தான் கர்த்தர்னு பேர் வச்சு நீங்கெல்லாம் இந்த கண்ணுக்குட்டியை என்ன பண்ணுங்க, வணங்குங்கன்னு சொல்லிட்டாரு. ஜனங்க இந்த கண்ணுக்குட்டிக்கு கர்த்தர்னு பேர் வச்சு கர்த்தருக்கு பண்டிகைன்னு பலி செலுத்த ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவர் அங்க இருந்து சொல்றாரு, இந்த இவனுங்களை வணங்கா கழுத்துள்ள ஜனங்க திருந்தாத ஜென்மங்க இவனுங்க, நீ போ, இவனுங்களை என்ன பண்றன்னு மட்டும் பாருன்னு கீழே அனுப்பிட்டார். கீழே போ மோசே அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு பயங்கர கோபம். ஏன்னா அவர் சொல்றாரு, பாருங்களேன், ரெண்டு ஆப்ஷன் வைக்கிறாரு. ஒண்ணு பாரு, இவனுங்களை அத்தனை பெரிய நான் அழிச்சிடுறேன், உன்னை நான் கானானுக்கு கொண்டு போறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன்றார். முதல்ல மோசே அதுக்கு ஒத்துக்கல. அப்படிலாம் முடியாது, என்ன வேணா சாவடிங்க, இவங்க மேல இறக்கம் வைங்கன்றாரு. பிரைஸ் காட், ஆமென். அவர் நல்ல பாஸ்ட் போல இருக்குது அவரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன சாவச்சிடுங்க இந்த ஜனங்களை, ஆமா அழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவர் ஒரு நல்ல பாஸ்ட் ஆகிறாரு. அந்த அளவுக்கு மாறுறதுக்கு நாம கூட முயற்சி பண்ணணும். நாம எல்லாரும் அல்லேலூயா. ஆமா, அவர் சொல்றாரு, இவனுங்களை எல்லாம் காலி பண்ணிடுறேன், நீ கம்முன்னு எதுவும் பேசாதுன்னா, இல்ல அப்படி அழிக்கவே கூடாது, நீங்க ஒருத்தர் மேலேயும் உங்க கரத்தை வைக்க கூடாது, அவங்கள பத்திரமா கானானுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு அதுக்கும் விடல. சரி, ரெண்டாவது சொல்றாரு, சரி உனக்கு என்ன, கானான் தானே, இந்த ஜனங்களோட போனோம்ல, நீ போ, உனக்கு வழி காட்டுறதுக்கு நான் தூதர்களை அனுப்புறேன், என் தூதர்களை அனுப்புறேன், அவங்க வழி காட்டுவாங்க, கானானுக்கு போய் சேர்ந்துரு, இவனுங்க கூட நான் வரமாட்டேன்றார் கர்த்தர். என்ன சொல்றாரு, இவனுங்க கூட நான் டிராவல் பண்ண மாட்டேன்றார், இவனுங்க என் கூட நடந்தானுங்கன்னா இவங்களை நான் சாவச்சிடுவேன்றார்.
அப்படியே பேசுறாரு. நான் சும்மா நம்ம பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க படிச்சீங்கன்னா இந்த 33ஆம் அதிகாரம் முதல்ல எல்லாம் படிச்சீங்கன்னா இங்க பாரு, இவனுங்களோட நான் வந்தேன்னா இவனை நான் அடிச்சே கொண்டுடுவேன்பா, ஏன்னா இவனுங்க பண்றதெல்லாம் எனக்கு செட் ஆகலன்ற. இப்ப மோசே சொல்றாரு அதெல்லாம் முடியாது, நீங்க வந்துதான் ஆகணும். இந்த மோசே பாருங்களேன், ஆண்டவரை அப்படியும் விட மாட்டார் இப்படியும் விட மாட்டார். டேய் இவனுங்களை காலி பண்ணிடுறேன், உன்னை ஆசீர்வதிக்கணும், அதுவும் முடியாதுன்ட்டாரா. இப்ப இல்ல நீ போ, நான் தூதர்களை போட்டு அனுப்புறேன், நீ போ கூட்டின்னு போனா. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், பா சோத்திரம், இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம், நீங்க தயவு செஞ்சு வராதீங்க, எங்க கூட என்ன பண்ணுங்க. ஏன்னா அவர் வந்தா என்ன பண்ணுவாரு, நைன்னு எதையாவது சொல்லின்னு இருப்பாரு, நச்சின்னு இருப்பாரு. சில புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியலன்னா இங்க புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. சில ஆட்களுக்கு இங்க பாருங்களேன், வீட்டுல யாராவது முக்கியமானவங்க இருந்தா அங்க அவன் அதை விரும்ப மாட்டான். இப்ப நம்ம சர்ச்சை எடுத்துக்கோமே, இப்ப நான் இருக்கிறத எவ்வளவு பேர் விரும்புவீங்க? சோத்திரம் என்னது இல்லையா? நீங்க எங்கேயாவது ஜாலியா இப்ப பீச்சுக்கு போறீங்கன்னு வைங்க, நான் கூட வந்தா இவர் வேற ஏன் வராருன்னு தெரியல, தண்ணியில கூட விளையாட விட மாட்டாரு. இவர் இல்லைன்னா நல்லா இருக்கும் தானே நினைப்போம் நம்ம. இவர் இருந்தா எதையாவது சொல்லின்னு இருப்பாரு, எதுக்கு இவரெல்லாம் வீட்டுல விட்டு வாங்கடா அப்படின்னு நினைப்போம். சரியா? இப்ப நானே அப்படின்னா என்னோட கோடி மடங்கு கோடி மடங்கு பெரியவர் இவரு. சரியா? அவரு ஜனங்க யோசிப்பான், என்ன யோசிப்பான், அவர் வரலன்னா பரவாயில்ல விடு, தூதனுக்கு அனுப்புறாருல, ஆளுங்களை போட்டு அனுப்பிச்சிடறாரு, டெய்லி சாப்பாடும் குத்துருவாரு, தண்ணியும் வந்துடும், தூதன் வேற வழி நடத்திடுவான், ஜாலி ஜாலி அப்படிதானே சொல்லணும். ஆனா மோசே என்ன சொல்றாரு தெரியுமா? அதான் மோசே, நீங்க வரலன்னா இந்த கானானே எனக்கு வேணாம். எப்படி? அது என்னதான் பாலும் தேனும் ஓடுற தேசமா இருக்கட்டும், நலமும் விசாலமுமான தேசமா இருக்கட்டும், அரணான பட்டணங்கள் உள்ள தேசமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மகிமையா இந்த பூமியில இருக்கிற மகிமையா இருக்கட்டும், அந்த வாழ்க்கை எனக்கு வேணாயா. நீங்க வந்தா கானானுக்கு போறேன், நீங்க வரலன்னா எனக்கு கானானே வேணாம். உங்களை எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருந்தாலும், ஆண்டவரே நீங்க இல்லைன்னா எனக்கு ஆசீர்வாதம் வேணாம் ஆண்டவரே. இந்த உலகத்துல அப்படி சொல்றதுக்கு ஆள் இருக்கானாயா? இருக்கானா? ரொம்ப நல்லவன் போல இருக்குது அவன். நம்ம ஆளுங்கன்னா தெரியுமா, ஆண்டவரே இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு பங்களா கட்சிட்டா போதும். ஆண்டவர்னா ஆண்டவரே போனா தேடிக்கலாம், எனக்கு நல்லா 4 கார் இருந்தா போதும். ஆண்டவர் எதுக்கியா? கத்தையா பணம் இருந்தா போதும். இப்படி வாழ்றதுக்கு தானே மக்கள் விரும்புறான். ஆண்டவர்லாம் இருக்கட்டுங்க, போட்டோல இருக்கிறாருல, கிறிஸ்துமஸுக்கு போய் பார்த்துக்க அவரை. ஆமா, இல்லைன்னா கிறிஸ்துமஸ் விட்டா நியூ இயருக்கு வந்துருவாரு, அவரை ஸ்டாரை கட்டு கூப்பிட்டுக்கலாம். பெட்டி நிறைய பணம் கொடுத்தா என்ன பண்ணிடுவாரு, ஆண்டவர் டக்குன்னு வந்துடுவாரு. இவன் நினைச்சுன்னுக்குறான் பாஸ்ட் தான் வருவாரு. அதுலயும் சில பாஸ்டர் தான் வருவாங்க, சிலர்லாம் வரமாட்டாங்க. இந்த தேவனை உன் வாழ்க்கையில எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு பாரு. மோசே இங்க ஸ்டாப் பண்ணிட்டாரு. நீங்க வரலன்னா ஆண்டவரே இந்த கானானே எனக்கு வேணாம்ப்பா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய செழிப்பா இருந்தாலும், அது எவ்வளவு மகிமையா இருந்தாலும், நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே. உங்களை எத்தனை பேரு அப்படிப்பட்ட இருதயத்தோட காத்திருக்கிறீங்க? இருதயங்களை சோதித்தறிகிறவர் அதை அறிகிறார். இருதயத்தை சோதித்தறிகிறவர் அதை அறிகிறார். அதை அறிந்தாரானால் நல்லா கவனிங்க, உன் இருதயம் அப்படித்தான் வாஞ்சிக்குதுன்னா நீ கானான பாக்குறது ரொம்ப சீக்கிரத்துல பாப்ப. ஆமென். உன் இருதயம் கானான இல்ல கர்த்தரை வாஞ்சிக்குதுன்னா கவனிங்க, நலமும் விசாலத்தையும் அல்ல அவருடைய சமூகத்தை உன் உள்ள நாடுதுன்னா கானான் உனக்கு சமீபமா இருக்கிறது என்பதை நீ மறக்காத. அல்லேலூயா. சில ஆட்கள் கர்த்தரை அல்ல கானானை தேடித்தான் வர்றாங்க. ஏதாவது நல்லது நடக்கணும் வரோம் பிரதர், நல்லது நடக்கும், நல்லதை விட நல்லது கொடுக்கிற நல்லவரை தேடு. அல்லேலூயா. உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கிற பொருளை பிடிக்குமா, உங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்களை பிடிக்குமா? சொல்லுங்க, சகோதரிகளுக்கு சொல்லுங்க. ஆளுகள் தான் பிடிக்குமா? வீடு பிடிக்குமா, உங்க வீட்டு காரை பிடிக்குமா? கார் பிடிக்குமா, வீட்டு கார் பிடிக்குமா? சிலருக்கு வீடு தான் பிடிக்கும், அது கிடக்குது, அது வந்தான்னா போனான்னா எங்க வீடு இருக்குது நான் பாட்டு. ஆமா, செத்த உடனே வீட்டை வித்து பணத்தை முடிப்பா உனக்கு போட்டு அனுப்பிச்சு அனுப்ப போறாங்க. சிலருக்கு அதில் தெரியாது. வீடு நகை, ஐயோ நகை. மனுஷனை முதல்ல நேசி இருக்கிறவன
நேசிக்கிறதுக்கு தெரியணும். சில ஆட்களுக்கு தெரியாது எது முக்கியமானது, எது ரெண்டாவது வைக்கணும், ரெண்டாவது முக்கியம் எது, மூணாவது முக்கியம் தெரியவே தெரியாது. கடைசி வரைக்கும் சிலருக்கு தெரியவே தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மோசே நின்றுட்டாரு. நீங்க வரலன்னா நான் கிளம்ப மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு கிளம்ப மாட்டேன். அப்ப நான் சொல்றேன், யோசுவாவுக்கு தெரிஞ்சது, தாவீதுக்கு தெரிஞ்சது, மோசேக்கு தெரிஞ்சது, என் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்பு போனோம்னா ஆண்டவர் என்ன வழி நடத்தணும். நான் இங்க நிக்கணும். எங்கேயோ பிரச்சனை நடக்குது, கர்த்தர் என்ன வழி நடத்தாம நான் அடுத்த ஸ்டெப்பு போக கூடாதுன்னு இவங்க எல்லாம் நின்னாங்களே. நான் சொல்றேன், நீங்க நிக்கிறீங்களா அவங்க வாழ்க்கையில? கவனிங்க, பிலேயாம் என்கிற ஒரு மனுஷன், கர்த்தர் அவங்கிட்டயும் இதே மாதிரி பேசுறாரு, அவனோட இடைப்படுறாரு. அவன் நின்னு இருக்கணும், ஆனா அவன் நிக்கல. அவன் பயணம் தொடர்ந்தது. என்னாச்சு தெரியுமா? தலை போயிடுச்சு. நிக்க வேண்டிய இடத்துல நிக்கல. உன் பயணம் தொடர்ந்ததுன்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப ஆபத்தானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வாசிக்கிறீங்களா? என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 22:12 வாசிப்போம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம். முதல்ல ஆண்டவர் சொல்ற பதில நீங்க கவனிக்கணும். பிலேயாம் போய் கேட்கிறார், ஆண்டவரே, இந்த ராஜா அனுப்பி இருக்கிற இந்த பிரபுக்களோட நான் போட்டுமா? போக வேணாம்பா, நீ போக வேணாம். கர்த்தர் பதில் சொல்லிட்டார், நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, போக கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு ரெண்டாவது தடவை அந்த பிரபுக்கள் வர்றாங்க. இல்ல உங்களுக்கு ராஜா ரொம்ப ரொம்ப நிறைய பெரிய கிஃப்ட் கொடுத்து உங்களை கனம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, பெரிய காணிக்க தரேன்னு இருக்கிறாரு, உங்களை நல்ல ஊர் மத்தியில கனம் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அவன் ரெண்டாவது தடவை போய் ஜெபம் பண்றான். பாருங்களேன், ஆண்டவர் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா இவன் யாரு என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயிலும் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப அவன் கனம் பண்றான்னு சொன்னா திரும்ப போய் இருந்தால் கேட்கலாமா? ரெண்டாவது தடவை போய் கேட்கலாமா? ஆண்டவரே, உமக்கு இது விருப்பமா? உமக்கு விருப்பமானா போறேன்ப்பா. முதல்லயே வேணான்னு சொல்லிட்டார்ல. வேணான்னு அவர் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா, கவனிங்க, தேவனுடைய பேர் என்னன்னா பொய்யுரையாத தேவன். அவர் தான் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிறவரோ திருத்துகிறவரோ அல்ல. அவர் ஒன்ஸ் சொல்லிட்டாருன்னா சொன்னதுதான், சொன்னதுதான். வேணான்னு சொன்னா வேணான் தான். பிரைஸ் தி லார்ட், ஆமென். திரும்ப போய் ஆண்டவரே நான் போகட்டுமோ போ விட்டுருவாரு. கவனிங்க, வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்றேன், உங்க வாழ்க்கையில வேலை கல்யாணம்னு வரும்போது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் கட்டி கொள்ளுகிறேன். முதல் ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? உமக்கு சித்தமானால் எனக்கு நடக்கட்டும். ஆண்டவர் சொல்லுவார், சித்தம் இல்லை. ஆண்டவரே, ஏன் உமக்கு சித்தம் இல்லை? அவள் அழகாகத்தானே இருக்கிறாள், அவன் நன்றாக பெரிய பைக் வைத்திருக்கிறான், ஆண்டவரே ஹைட்டாக இருக்கிறான், அஜித் குமார் மாதிரி இருக்கிறான், அவனையே உமக்கு சித்தமாக்கும் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே ப்ளீஸ். அப்போ அவர் அப்படியே ஆகட்டும். காலமெல்லாம் நீ கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆவாயாக. கிராண்டட், போ. ஏன்னா சொல் பேச்சத்தான் நம்ம என்ன பண்றது இல்ல, கேட்கறதே கிடையாது. நீ கடைசி வரைக்கும் சீரழிக்கணும்னு உன் தலையில நீயா மண்ண வாரி போட்டுக்கிட்டா அவர் என்ன பண்ணுவாரு? எப்பவுமே நம்ம ஆளு உடனே ஜெபம் பண்றான், கர்த்தருடைய சித்தம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆகட்டும். அது யாரு? மேரியா இருக்கட்டும். எப்பவுமே ஆமா, உம்முடைய சித்தம் ஆகட்டும். நான் ஏன் விருப்பப்படலாம் ஒன்னும் வேணாம், உம்முடைய சித்தம் ஆகணும். அதுவா இருந்தா கொஞ்சம் நல்லா திருப்தியா இருக்கும் அப்படின்னு. இல்ல ஒரு தடவை வேணான்னு சொன்னார்னா வேணாம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதை கேட்கறது கொஞ்சம் வலிக்கும், ஏத்துக்க முடியாது. தேவனுடைய வழிகள் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா உன் வாழ்நாளெல்லாம் உன் பாதையெல்லாம் நெய்யா பொழியும். உன் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். உன் வாழ்க்கையெல்லாம் வசந்தமா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, இங்க ஸ்டாப் பண்ணி இருக்கணும். பிழையாம் ஸ்டாப் பண்ணல. சரி, அவன் தான் கொஞ்சம் அறிவு கெட்டு போறான்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் அப்படி டைம் கொடுத்துல செகண்ட் ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. வாசிங்க 31-32 படிங்க. 22-31-32 வேகமாக வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார்.
திறந்தார். பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவர் கண்டு, வழியிலே உருவின பட்டயத்தை ஒருத்தன் கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஒரு தூதன் வந்துட்டான். இப்ப கழுதையே மறந்து போய் கழுத பேசுது. இந்த ஆளு பாருங்க, இந்த ஆளு கழுத எடுத்துன்னு போய் செவுத்துல முட்டிடுச்சு. சும்மாவே கார் ஏன் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா இதனால தான். போற வழியில வண்டி ஆக்சிடென்ட், உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம், போன பாதையே தப்பு. முதல்ல கழுத சொல்லுது, என்ன ஏன் அடித்தாய் அப்படின்னு கழுத பேசுது. சில நேரத்துல இப்ப கார்லாம் பேசும் உங்ககிட்ட, உங்க வீட்டு பைக்கு கூட பேசும். கர்த்தர் உன் பைக் மூலமா பேசுவார். என் பைக் மூலமா பேசுவார். ஆமா, ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேற? நீ போற இடம் எங்கன்னு பாரு. நல்ல நேரத்துல என் உயிரை வாங்கி தொலைக்காத. இல்ல உன் பாதையே சரியில்லைன்றதுக்காக தான் இதை ஸ்டாப் பண்றேன். நீ உழைச்சு என்ன ஏன் உதைச்சிக்கிற? உன் கால் வலிக்க போகுது. உன் பாதை சரியில்லைன்றது தான் பிரச்சனையே. இப்ப கார் ஸ்டார்ட் ஆகலன்னு காரை போட்டு வச்சா என்ன வருதுங்க? கார் ஸ்டார்ட் ஆன ஏன் ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட் ஆகும் லட்சுமி, இல்ல ஸ்டார்ட் ஆகும் லட்சுமி. கார் ஸ்டார்ட் ஆகாது, லட்சுமி ஸ்டார்ட் ஆகாது. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது யார் அந்த லட்சுமின்னு. பரவாயில்ல விடுங்க. சரி கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, கழுத மாத்திரம் பாதையிலிருந்து விலகாம இருந்திருந்தா உன்னை நான் கொண்டு போட்டு கழுதைய உயிரோட வச்சிருப்பேன். தூதன் பேசுறாரு. இப்பயாவது உணர்வடைஞ்சு இல்ல இங்க நின்று இருக்கணும். அவர் சொல்றாரு, நீ போன ஒண்ணு இல்ல. சரி 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 நான் போறேன். இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் திரும்ப வேணா போயிடுறேன். எனக்கு விருப்பம் இல்லை, அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போயிடுறேன், ஆனா எனக்கு விருப்பம் அது. உனக்கு அதான விருப்பம், போடுறாரு. எப்படி எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா உனக்கும் விருப்பம் இல்லாம ஆகணும்ல. ஆக மாட்டேங்குது. எனக்கு விருப்பம் தான், நீங்க தான் வேணான்றீங்களே. சரி போ, இதான் மாட்டிக்கணும் முழிக்கணும்னு ஆசைப்படுற, போ மாட்டிக்க. பாருங்க, தேவ மனிதர்கள் தேவனை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க தங்களுடைய வழிகள் எங்கேயாவது பிரச்சனை வரும்பொழுது அங்கேயே நின்றார்கள். அடுத்த ஸ்டெப் போல, யோசுவா போல, தாவீது போல, மோசே போல. ஆனா கொஞ்சம் அறகுறையா புரிஞ்சுக்கிற ஆட்கள்ல அவனுக்கு விளங்க மாட்டேங்குது. இல்ல அவர் தான் போக சொல்லிட்டாருப்பா, அவர் போக சொல்லல, உனக்கு புரியல. அது ஆண்டவருடைய லாங்குவேஜை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவர் பேசுறத கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். அவரை புரிஞ்சாதான் அவர் லாங்குவேஜே புரியும். அவரை புரிஞ்சாதான் அவர் லாங்குவேஜ் புரியும். அவர் தானே போக சொன்னாரு, அவர் தானே போக சொன்னாரு. அவர் போகவே சொல்லல, அது இவனுக்கு புரியவே இல்லை. அல்லேலூயா. ஆமா, உங்க பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. பிள்ளைங்களுக்கு புரியும் சில நேரத்துல வீட்டுல யாராவது இந்த சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தா அவங்க எங்கேயாவது வெளியில போறானுவாங்க, பீச்சுக்கு போறானுவாங்க. இந்த பிள்ளைங்க அந்த நேரம் போய் சொந்தக்காரங்க மத்தியில் அப்பா கிட்ட என்ன கேட்கும்? அப்பா நானும் பீச்சுக்கு போறேன். அப்பாக்கு அது பிடிக்காதுன்னு தெரியும். இப்ப அவங்க முன்னாடி இப்ப கேட்டா என்ன சொல்ல முடியாது? இப்ப போக கூடாது, வேணான்னு சொல்ல முடியாது. அவங்க முன்னாடி தான் வந்து என்ன அனுப்புங்க அப்படின்னா, பசங்க கிட்ட அப்பா என்ன சொல்றாரு? போயிட்டு வா. ஏன்னா நீ போயிட்டு இங்க தானே வருவ. அவ்வளவுதான், இதான் விஷயம். புரிஞ்சுச்சா? இப்ப உங்களுக்கு உன்னை அனுப்புறதுக்கு பிடிக்காது, ஆனா நீ அடம் பிடிச்சல, உன்னை அனுப்பிச்சிடறேன். ஏன்னா இப்போ சொந்தக்காரங்க வேற, அவன் வேற போகாதன்னா எப்படி நடத்துறாரு பாரு. கொடுமகார பாவி, அந்த குழந்தைகளை கூட நல்ல இடத்துக்கு போட்டு போக மாட்டான் அப்படின்னு பேசுவோம். இது இந்த லூசுங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. அது வர்ற லூசுங்க அந்த மாதிரியே வரும் சில நேரத்துல. ஆமா, அனுப்பிடுவாரு. போ, ஒரு நாளா 2 நாளா சுத்திட்டு கித்திட்டு வா, நீ அப்புறம் இங்க தானே வருவ, வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அப்ப அதான் அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, போனோம்னு சொன்ன உடனே அனுப்பிட்டாரு. ஆனா பிலேயாமோட கதை முடிஞ்சிருச்சு. சாப்டர் க்ளோஸ்.
தாவீது உடன்படிக்கை பெட்டியை திரும்ப கொண்டு வந்தான். யோசுவா ஆயியை ஜெயிச்சான். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேரா கொண்டு போய் மோசே என்ன பண்ணிட்டாருன்னா கரெக்டா வழி நடத்தி விட்டுட்டாரு. ஆனா பீலேயாம் அவன் தேவ திட்டத்தை என்ன பண்ண முடியலன்னா நிறைவேற்றவே முடியல. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நான் சொல்றேன், வழியில பிரச்சனைனா கொஞ்சம் நில்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நின்று, எல்லாரும் சொல்லுங்க, நின்று நின்று. ஆமா, வழியில நின்று. அடுத்தது அந்த வசனத்தை வாசிங்க. எரேமியா 6:16 மறுபடியும் வாசிங்க. வழிகளிலே நின்று, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து, பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து. கவனிங்க, பாதைகள், எல்லாரும் சொல்லுங்க, பாதைகள். அப்ப இந்த கேட்டு விசாரிக்கும் போது நிறைய வழிகள் இருக்குது, நிறைய வழிகள். பாதைகள் ப்ளூரல் ஃபார்ம் இருக்குது பாருங்க, பாதைகள். அப்ப அந்த பாதைகள்ல கவனிங்க, விசாரிக்கணும். நிறைய வழி இருக்குது. இப்ப அதை ஸ்கேன் பண்ணணும். ஒவ்வொரு வழியா தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். எந்த வழி சரியானதுன்றதை செலக்ட் பண்றது அப்புறம். முதல்ல எவ்வளவு வழி இருக்குது? உலகத்துல லட்சக்கணக்கான வழி இருக்குது பாருங்களேன். தேவன் இல்லாம வாழ்றதுக்கு கோடான கோடி வழிகள் இருக்குது. பிரைஸ் காட், ஆமென். தேவன் இல்லாத மனுஷனுக்கு வாழ்க்கை முறையை பற்றி கவலையே கிடையாது. அவன் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம். ஏன்னா அவனுக்கு தேவனே இல்லை. அவனுக்கு கேட்பார் மேய்ப்பாரே கிடையாது. அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவன் மனம் போல வாழலாம், அவன் இஷ்டத்துக்கு வாழலாம். சரியா? இது உலகத்தினுடைய நியதி. ஆனா கடவுள் நம்பிக்கையோட வாழ்றாங்கல்ல, இவங்க அதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க. இந்த கடவுள் நம்பிக்கையோட வாழ்றவங்களையே கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். கடவுள் நம்பிக்கையோட வாழ்றவங்களையே தேவனை அறிஞ்சு, ஜீவனுள்ள தேவனை அறிஞ்சு கிறிஸ்தவனா வாழ்றவன் இருக்கான்ல, இவன் அதுல இருந்து இன்னும் வித்தியாசமான வழி நடக்கக்கூடியவன். பிரைஸ் காட், ஆமென். அப்ப இந்த வழி சற்று ஆச்சரியமானது, சற்று வித்தியாசமானது. இந்த வழியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க இந்த உலகத்துல. கவனிங்க, நான் நிறைய வழிகள் இருக்குது, எல்லா வழியை பற்றி சொல்லல. ஒரு முக்கியமான 4 வழிகளை பற்றி சொல்றேன், மைண்ட்ல வச்சுங்க. நம்பர் 1, பாவிகளுடைய வழி. நம்பர் 2, துன்மார்க்கருடைய வழி. நம்பர் 3, பொல்லாத வழி. நம்பர் 4, மாயையான வழி. நம்பர் 5, நல்ல வழி. நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.